வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2026ல பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட்ல வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ மகாரத்னா ஒரு பப்ளிக் செக்டார். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஹெச்பிசிஎல். ஸோ மிக முக்கியமாக ஒரு 650+ போஸ்ட் 650க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் உள்ளிட்ட சீனியர் போஸ்ட், ஜூனியர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 to 27 இயர்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி அண்ட் டிப்ளமோவில் எலிஜிபிளாக இருக்காங்க. இதில் இன்ஜினியரிங் கேண்டிடேட், சயின்ஸ், ஃபைனான்ஸ், லா படித்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள். சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 30,000 to 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்னா மேக்ஸிமம் 160,000 வரும். ஸோ இதில் சீனியர் மோஸ்ட் ஜாப் அப்படின்னா 2,80,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 25 March 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் 2026ல் அதிகமான போஸ்டிங்க்கு ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாரத்னா ஒரு இன்ஸ்டியூட், ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,64,000 கோடி வந்து இதோட இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25,000 crore 25,000 கோடிக்கு மேலே இருந்தாவே அது வந்து மகாரத்னா கம்பெனியாக இருக்கும். ஒரு 10 தான் மகாரத்னா இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸாக இருக்கு. ஸோ மகாரத்னா யூனிட். ஸோ இவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 650+ வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 25 February 2026ல இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் March 25, 2026. ஸோ என்னென்ன போஸ்டிங், என்னென்ன சேலரி, எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து 10 வந்திருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ். மினிமம் 3 years ஃபுல் டைம் ரெகுலர் கிராஜுவேஷன் டிசிப்ளின் எக்ஸப்ட் இன்ஜினியரிங், யூஜி, பிஜி, மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 30,000 to 1,20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 19 வேகன்சி 90, சேலரி சேம் 30,000 to 1,20,000. ஏஜ் வந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 3 years ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ டிப்ளமோ சிவில் படித்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 25 ஏஜ் மேக்ஸிமம் இருக்கும். 207 வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதிகமாக வந்திருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா 30,000 to 1,20,000 வந்து இதுக்கு சேலரி கொடுத்தாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் வந்து 25 ஏஜ் மேக்ஸிமம் இருக்கணும். 117 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோல், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி வந்து 650 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி, ஏஜ் லிமிட் 25, 4 years ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங் கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து மினிமம் 50,000 to 1,60,000 சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து சிவில் இன்ஜினியரிங் 17 போஸ்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங் 50, ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வேகன்சி வந்திருக்காங்க. இதுக்கு ஏஜ் வந்து 27 மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் சிஎம்ஏ, ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் எம்பிஏ இதெல்லாம் வந்து வேகன்சி ஏஜ் லிமிட் வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 650+ போஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ளஸ் நமக்கு வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் நாலேஜ் கேட்குறாங்க. கன்சர்ன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ளஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு சிபிடியில் வரும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 650+ போஸ்ட் வந்திருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன், சரிங்களா. ஸோ இந்த வருஷத்துல வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஆகட்டும், இல்லை சயின்ஸ் படித்த கேண்டிடேட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், லா படித்தவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. மகாராத்னா கம்பெனியில் 650 போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.